சமையலுக்கும் எனக்கும் எப்பயுமே ஏலாம் பொருத்தம். ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணுவேன். ஒன்று நல்லா வரும், ஒன்று நல்லா வராது. நல்லா வரும்போது அப்பா இன்னும் 2 வருஷம் கழிச்சு சஹாரிக்கா ஸ்கூல் போகும்போது நானும் வெரைட்டியாக லஞ்ச் பேக் பண்ணுவேன்ற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் அதே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். சமையல் கட்டு பக்கமே போகக்கூடாதுன்ற அளவுக்கு வெறுப்பு வந்துடும். இன்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வெங்காயம் கூட பிடிக்கும். ஆனால் அந்த பஜ்ஜி மிளகாவில் பஜ்ஜி போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பஜ்ஜியில் இருக்கிற மிளகாவை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெறும் பஜ்ஜியை மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். அளவெல்லாம் தெரியல, நான் பாட்டு குத்து மதிப்பாக போட்டுட்டு கலக்கி எடுத்து நக்கி பார்த்தாக்கா டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். 2வது டைம் கேசரி பவுடர் போட்டனால லைட்டாக கலர் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் நான் செஞ்சதுலேயே ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்தது இந்த பஜ்ஜி ஒன்று தான். ஸோ அந்த பெருமை பஜ்ஜி கொடுத்துடலாம். சின்ன வயசில் நான் ஒரு 8th படிக்கும்போது எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போல்லாம் யூடியூப்ன்றது வந்த புதுசு போல். எனக்கு தெரியவே தெரியாது யூடியூப்ன்றது ஒன்று இருக்குன்ட்டு. பட் அவங்க அதை பார்த்து கேக் செய்வாங்க, புடிங் செய்வாங்க, அப்புறம் ஐஸ்கிரீமெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. பட் ஏதாவது ஒரு டிஷ்ஷு வந்து மொக்க வாங்கும். நல்லா இருக்கும்போது சாப்பிட்டு நல்லா இல்லாதபோது வந்து குறை சொல்கிறவங்க நிறைய பேர். பட் அதெல்லாம் அவங்க காதில் போடாமல் எதை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுக்குவாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ.